அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுவது உங்கள் வினா. இன்றைக்கி நம்ம தம்ப்ளைன் பார்த்தோன்னா, இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ஒரு பருக்க கூட மிஞ்சாது. ஆமாங்க, இந்த ரைஸ் செஞ்சிங்கன்னா கிட்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. வாங்க எப்படி செய்யலாம், ஈஸியான மெத்தடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோம். என்ன ரைஸ் வேணுமோ, பாஸ்மதி ரைஸில் இல்லைன்னா ஜீரக சம்பாவோ பச்சரிசி என்ன ரைஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், கொத்தமல்லி, புதினா, தயிர், எலுமிச்சைப்பழம். இப்போது நம்ம ஒரு நல்ல அகலமான பாத்திரம் வச்சு 4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்ற போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம கீ ரைஸ் தான் இந்த மாதிரி பதத்தில் செய்ய போகிறோம். 4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், லவங்கம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகட்டும். நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டாலும் தக்காளி ஒன்று அதை மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதனால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நிறைய தக்காளி போட்டால் கலரும் சேஞ்ச் ஆகிடும். ஒரு தக்காளியே போதும். கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா 2மே சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட கலந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரே ஒரு தக்காளி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம அரிசி ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதால 4 கப் தண்ணி ஊற்றினேன். உங்கள் மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடிடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. நல்லா கொதிச்சாச்சு. நம்ம ரைஸ் கழுவி வச்சுருக்கோம். போட்டு ஒரு 10 மினிட்ஸில் தம் போட வேண்டியது தான். வெயிட் போட்டு இந்த பதம் வந்தோடனே நம்ம வெயிட் போட்டுற வேண்டியது தான். தவா வச்சு கீழே ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் பாருங்கள். சூப்பராக ரைஸ் வந்துடுச்சு. நம்ம கீ ரைஸு சூப்பராக இருக்கு இல்லையா? நல்லா உதிரியாக இந்த பதம் வந்துடணும். நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பரான டேஸ்ட்டில் பாருங்கள். அதுக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 3 சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 3, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி. நெக்ஸ்ட்டு பட்டை, ஏலக்காய், லவங்கம், தயிர் 1 பாக்கெட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகா தனியாத்தூள், கறி மசாலா, உப்பு, மஞ்சள், உருளைக்கிழங்கு எல்லாமே ரெடி. தேங்காயும் தக்காளியும் அரைச்சி கடைசியில் ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணி பட்டை, ஏலக்காய், லவங்கம் கலந்துங்க. பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கோல்டன் கலர் ஆகட்டும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உப்பு கலந்து அதுவும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி பொன்னிறமாக ஆகட்டும். நம்ம 1/2 kg மட்டன் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா கலந்து விட்டுருங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொத்தமல்லி, புதினா 2யும் சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா அது மிக்ஸ் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ண போகிறோம். கறி மசாலா, மிளகா தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கலந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா பாருங்கள் இப்படி வந்துடுச்சு.
ஒரு 5லேருந்து 6 விசில் விடணும். அப்போ தான் மட்டன் வந்து நல்லா வந்து வேகும். நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஒரு விசில் விடலாம். இந்த ஷேப்பில் கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணி ஒரு 2 விசில், ஒரு விசிலோ 2 விசிலோ அதுவும் விட்டுருங்க. மட்டனோடு சேர்ந்து அதுவும் நல்லா வந்து வெந்துடும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் நம்ம உருளைக்கிழங்கும் வெந்தாச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தேங்காயும் தக்காளியும் அரைச்ச விழுதை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து குழம்பு கொதிக்க விடட்டும். மட்டன் குழம்பு நல்லா வந்து அந்த தேங்காய் ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிச்சா தான் நம்ம மட்டன் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துட்டுருக்கு. டெக்ஸ்சரே ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். குழம்பு பாயில் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து கீ ரைஸோடு போட்டு சாப்பிட வேண்டியது தான். நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேணும்னா ஆப்ஷனல் தான். நம்ம வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். வேணான்னா விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சுட கீ ரைஸில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. கீ ரைஸும் மட்டன் குழம்பும் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.